தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கனகராயங்குளத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல அழகான காணி. நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லை தமிழ் கேட்குறேன். இந்த சேனலில் நீங்கள் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பெல் பட்டன் ஒருக்கா கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து இந்த வீடியோ வரும். வாங்க காணியை இதான் நம்ம பாருங்கள். இந்த காணி சரியாக 1.5 ஏக்கர் காணி இருக்குது. இந்த காணியில் அழகான வீடு. நீங்கள் வீடு கட்டக்கூடிய வசதி உங்களுக்கு கஷ்டங்கள் தேவையில்லை. சரியான முறையில் கரண்ட் எடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த காணி தேசி மரமெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னுக்க 2 அறையை கொண்ட வீடு. ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அழகான வீடு பாருங்கள், சின்ன வீடு, அழகான வீடு. ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கலாம். 1.5 ஏக்கர் காணி. அக்கம் பக்கமெல்லாம் பெரிய சோள காணிகள் தான் இருக்குது. தென்னம்பிள்ளையில் அதை வச்சுருக்காங்க. வீட்டை ஒருக்கா காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு 1.5 ஏக்கர் காணி இருக்குது. அதில் மற்றது கட்டு கிணறு இருக்குது, போமிட்டு இருக்குது. 1.5 ஏக்கருக்கும் போமிட்டு இருக்குது. அதில் ஒரு பயப்படமும் தேவையில்லை. நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க. பாத்ரூம் ஒன்று இருக்குது. 4 மூலைக்கும் சேவியர் டிபார்ட்மெண்ட்டால் எல்லக்கல் பதிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இதில் ஒரு பெரிய கட்டு கிணறு ஒன்று இருக்குது. கட்டு கிணறோட சேர்த்து ஒரு பக்கம் கட்டியிருக்காங்க. பாருங்கள், தண்ணிக்கு கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கிணறு கட்டுற கஷ்டமும் இல்லை உங்களுக்கு. ஏன்னா சரியான முறையில் நல்லபடியாக கிணறு கட்டியிருக்காங்க. தோட்டங்களும் செய்யலாம். பாருங்கள், எல்லாம் தோட்டம் செஞ்சுருக்காங்க. தோட்டமும் செய்யலாம். கிணத்துல பாருங்கள் தண்ணி இருக்குது, ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனால் நீங்கள் காணி எடுக்கிறதாண்டா ஒரு இறைச்சி க்ளீன் பண்ணணும் கிணறை. மற்றபடி பிரச்சனை இல்லை. இப்போ தென்னை மரம் நிற்கிது. அங்கேயும் ஒரு தற்காலிக வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. பாருங்கள், அதுலேயும் ஒரு தற்காலிக வீடு கட்டியிருக்காங்க. அழகான வீடு. இதுதான் இந்த காணி. பாருங்கள், ஃபுல்லாக பெரிய காணி, 1.5 ஏக்கர் காணி, அழகான காணி. குறைஞ்ச விலை தான் சொல்கிறாங்க. சரியா 50 லட்சம் சொல்கிறாங்க. கதைச்சி பேசி குறைச்சி எடுக்கலாம். இந்த காணி உங்களுக்கு விருப்பம், இந்த காணி தேவைண்டா நீங்கள் கதைக்கலாம். அதுக்குரிய ஃபோன் நம்பர் டீட்டெயிலெலாம் தாரேன் நான் உங்களுக்கு. கதைச்சிங்கன்னா அதுக்குரிய ஆக்களோட கதைச்சி ஆவணங்கள் எல்லாம் எடுத்து நீட் பண்ணலாம். மற்றது எழுத்துக்கூலி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைவாசி அவங்க அரைவாசி தான் கொடுக்க வேண்டிய வந்தாலும் பேரும். இதில் ஒரு சின்னதாக ஒரு கோழி கூடும் கட்டியிருக்காங்க. அது உடைஞ்சிருக்கு. கான்கிரீட் தூண் போட்டு கோழி கூடு கட்டப்பட்டிருக்கு. ஒரு 40 கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி கோழி கூடு கட்டியிருக்காங்க. உடைஞ்சிருக்கு தகரம் இல்லை. ஆனால் ஃபுல்லாக கான்கிரீட் தூண் போட்டு தான் கட்டியிருக்காங்க. பாருங்க, நல்ல காணி, சமாந்திரமான காணி. பாருங்க, அழகான காணி, அழகான வீடு. 1.5 ஏக்கர் காணி. இந்த விலைக்குள்ள எங்கேயும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், வீடியோ போடுறோன்னு உங்களுக்கு எடுத்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில் என்னன்னு தெரியும். பார்த்துட்டு தேவையான ஆட்கள் கோல் எடுத்து நீங்கள் கதைக்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன அழகான வீடு ஒன்று இருக்குது. முன்னுக்கு பத்தி இறக்கியிருக்காங்க. சீட்டால் தான் போட்டிருக்காங்க அந்த வீடு. சுற்றி வேலி அடைச்சிருக்கு. கம்பி தூண் போடையில் கம்பி கட்டியால் தான் வேலி அடைச்சிருக்காங்க. நடுக்காணி, அங்கால ஒரு காணி, இங்கால ஒரு காணி. பாருங்க, அழகான காணி. உங்களுக்கு தேவைண்டால் இந்த காணியை நீங்கள் எடுக்கலாம். அப்படி தேவையான ஆட்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். இதுதான் பாருங்கள், அந்த கேட்டோடைய தூண் எல்லாம் போட்டிருக்காங்க. கேட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோட்டுக்கு போகிறது, ஏனியன் ரோட்டுக்கு போகிற பாதை. இதால் சரியாக ஒரு 2 கிலோமீட்டர், 2-3 கிலோமீட்டர் போனீங்கன்னா சரியாக ஏனியன் ரோட் வரும். இங்கால அங்கால பள்ளிக்கூடம் போகுது அப்படி இந்த ரோட்டு. நீங்கள் இந்த ரோட்டை வந்து வானத்திலே போகலாம். இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னம்போ தோப்பு காணி தான். பாருங்கள், சோழியான காணி. இங்கால பாருங்கள், எல்லாம் தோட்டங்கள் தான், தோட்ட காணி தான். நல்லபடியாக இயற்கையை ரசித்து கொண்டு இந்த காணியில் நீங்கள் இருக்கலாம். வந்து இருந்தீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இயற்கையோடு அப்படியே ஒன்றிய மாதிரி நீங்கள் இந்த காணியில் இருக்கலாம். நல்ல அழகான காணி, ஒரு சிக்கலும் இல்லை. அப்படி உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். அப்படி தேவையான ஆட்களுக்கு இந்த வீடியோ ஒர்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.